ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெற்றி நியாயம். இந்த சேனலில் நம்ம அரசியல், பொருளாதாரம், சினிமா, எஜுகேஷன், இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசலாம். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சேனல். இதில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் எ என்ஆர்ஐ, வெளிநாடு வாழ் இந்தியனை, என்னோட கருத்துக்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த சேனல். உங்களுக்கு உடனே இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் யூகே ஸ்டடி விசா பற்றி பேச போகிறோம். நீங்கள் யூகேயில் வந்து படிக்க விரும்பலாம், அல்லது உங்கள் பசங்க யூகேயில் வந்து படிக்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி யூகேயில் வந்து படிக்க வந்து இங்கே இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறேன்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓரளவுக்கு இன்சைட், இங்கே ஆக்சுவலி என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் யதார்த்தமான சுச்சுவேஷனை இதில் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் வந்து படிக்கலாம்? நீங்கள் இளங்கலை படிக்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று முதுகலை. அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரியை படிக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டும் படிக்கலாம். பேச்சுலர் டிகிரி படிக்கிறதுக்கு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அது ஒரு நீங்கள் படிக்க போகிற காலேஜை அனுசரித்து உங்களோட மார்க் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வேறுபடும். அது நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மார்க் வேணும்னு. மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் 50 to 65% மார்க் இருந்தால் போதும். மார்க்குக்கு அடுத்தபடியாக உங்கள்கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபண்ட்ஸ், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தேவையான ஃபீஸை பே பண்ணுற அளவுக்கும் நீங்கள் இங்கே வந்து வாழறதுக்கான ஃபண்ட்ஸு, லிக்விட் ஃபண்ட்ஸு தேவைப்படும். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எபிலிட்டி டெஸ்ட். அது நீங்கள் இங்கே இங்கிலீஷில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதுனாலையும், இங்கே இங்கிலீஷ் சூழ்நிலையில் வாழ போகிறீங்கன்றதுனால ஒரு இங்கிலீஷ் ரிக்குவயர்மெண்ட்டு கம்பல்சரி இந்தியன்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும். சில கண்ட்ரிகளுக்கு தேவையில்லை, ஆனால் இந்தியாவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு கம்பல்சரி தேவைப்படும். அதில் நீங்கள் டோஃபல் முடிச்சிருக்கலாம் அல்லது ஐஎல்டிஎஸ் அகாடமிக்கில் முடிச்சிருக்கலாம். டுவலிங்கோ சில யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க, அது நீங்கள் யூனிவர்சிட்டியை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். பட் பொதுவாக டோஃபல் அண்ட் ஐஎல்டிஎஸ் எல்லா யூனிவர்சிட்டிலையும் அக்செப்டபிள். அதில் நீங்கள் அந்த கோர்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மினிமம் ஐ திங்க் 7 பேண்ட்ஸ் இருக்கணும். ஓவரால் 7 பேண்ட்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு ரெண்டில் 6.5 இருந்தாலும் ஓகே. இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் பூர்த்தி செய்யணும். ஃபண்ட்ஸ், அதாவது பணம் எவ்வளோ தேவைப்படும், அது ஒரு முக்கியமான கேள்வி. அதில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் உங்களுக்கு 1 இயர் மாஸ்டர் டிகிரிக்கு 11,000 பவுண்டு ஜிபிபி, அதாவது பிரிட்டிஷ் பவுண்ட் 11,000 20,000 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 15,000 சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு 2,500 டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க, இல்லை 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டி 25,000 சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு 10,000 உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்லிவிட்டு 15,000 சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் இந்திய ரூபாய் அல்லது அப்ராக்சிமேட் 12,000 to 15,000 தான் உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இருக்கும். சில யூனிவர்சிட்டி அதிகமாக இருக்கும், சில யூனிவர்சிட்டி அதோடு குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பணம் நீங்கள் அப்ஃப்ரண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் பாதி பணத்தை பே பண்ணிவிட்டு மீதி பணத்தை இங்கே வந்த பிறகு ஒரு 3 மாதத்துக்குள்ளே பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் மொத்தமாக ஒரு பே பண்ணுற சமயத்தில் அதில் உங்களுக்கு ஒரு 300 பவுண்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் சில யூனிவர்சிட்டியில் தருவாங்க. அது வேணும்னா நீங்கள் மொத்தமாக கூட பே பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே வந்து வாழறதுக்கு தேவையான லிவிங் காஸ்ட்டுக்கான ஃபண்ட்ஸை நீங்கள் ப்ரூஃப் காட்ட வேண்டியிருக்கும். அது எந்த அளவுக்கு வேணும்னா, லண்டனுக்குள்ளே படிக்கிறதா இருந்தால் 1,334 பவுண்ட் பர் மந்த். ஒரு மாதத்துக்கு 1,334 பவுண்டு உங்களுக்கு ப்ரோக்ராமில் காட்டணும், உங்களோட அக்கௌண்ட்டில் காட்டணும். அது 12 மாதம்னும் போது 12 மாதத்துக்கு உள்ள அந்த அமௌண்ட்டை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். லண்டனுக்கு வெளியே இருக்கும்போது 1,050 பவுண்ட் அளவுக்கு நீங்கள் அந்த ஃபண்ட்ஸை காட்ட வேண்டியிருக்கும். உண்மையிலே நீங்கள் அந்த அளவுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்குமானா அந்த அளவுக்கு செலவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து படிக்கும்போது 20 மணி நேரம் இங்கே வேலை செய்ய முடியும், பகுதி நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இந்த விசா பர்பஸ்க்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் காட்ட வேண்டியிருக்கும். அது லிக்விட் ஃபண்டாக இருக்கணும். நீங்கள் நகையாகவோ வேறு சொத்தாகவோ காட்ட முடியாது. பேங்க் பேலன்ஸாக தான் இதை காட்டணும். பேங்க் பேலன்ஸு இப்போ என் பேரில் இருக்குது. ஆனால் நான் என் பையனை படிக்க அனுப்புகிறேன்னா அப்போ நீங்கள் ஒரு லெட்டர்
மகனுக்காக பேரில் என்னோடய ஃபண்ட்ஸு இவ்வளோ இருக்குது, இதை எங்கள் பையனோட படிப்பு செலவுக்காக கொடுக்குறேன்னு நீங்கள் ஒரு லெட்டர் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது மாணவர்கள் அவங்களோட அக்கௌண்ட்லேயே அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்கும்போது அதில் மினிமம் 3 months அந்த லிக்விட் ஃபண்ட்ஸு 3 months முழுசும் அதில் இருந்திருக்கணும். அதுக்கு எல்லோரும் கேட்பாங்க, இதில் 3 மாதம் கழிச்சுட்டு இதை எடுத்துடலாமான்னா, நான் சொல்ல வர்றது மினிமம் அவங்க 3 months சொன்னாலும் நீங்கள் ஒரு 4 months வைங்க. விசா கையில் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஃபண்ட்ஸை எடுக்காதீங்க, அதிலே வைங்க. அதில் ஃபண்ட்ஸை வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து டியூஷன் ஃபீ பே பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனாலும் அது ரெண்டும் சேர்ந்த அமௌண்ட்டு மொத்தமாக சேர்ந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதோட கம்மியாக போனால் விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, என்ன படிக்கலாம்? நீங்கள் பொதுவாக எல்லாரும் செய்கிறது என்னென்னா, அவங்க பேச்சுலர் டிகிரி என்ன டிசிப்ளின் பண்ணியிருக்கிறாங்களோ அதுலேயே மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுவாங்க. அதுதான் அக்செப்டபிளும் கூட. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே இந்தியாவில் நர்சிங் படிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் அது ப்ராக்டிக்கல் இல்லை. அதாவது உங்களோட நோக்கம் சரியானதாக இருக்காது, அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த டிகிரியில் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பிகாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், அல்லது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங், அதுபோல் கொஞ்சமாவது சம்மந்தமுள்ள துறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலான்னா, இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரே மாதிரி சிலபஸ், எக்ஸப்ட் நீங்கள் கேம்பிரிட்ஜ் மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இல்லாமல் மற்ற எல்லா யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டினாலும் ஒரே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும், ஒரே மாதிரி கரிக்குலம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ரேங்கிங்கை பொறுத்து அதிக பணத்தை வேஸ்ட் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 12 லட்சத்துலேருந்து 15 லட்சத்து வரைக்கும், மேக்ஸிமம் 18 லட்சம் வரைக்கும் உள்ள 1 year ப்ரோக்ராம் எதை வேணால் எடுங்க, எந்த யூனிவர்சிட்டி வேணால் எடுங்க. யூனிவர்சிட்டி ரேங்கிங்கை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற டிகிரி எல்லாமே ஒன்று தான். அந்த டிகிரினால் என்ன யூஸ் இல்லைங்கிறத பின்னால் சொல்கிறேன். அதனால் யூனிவர்சிட்டி ரேங்கிங் அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் தான் வேணும், இந்த சிட்டியில் தான் வேணுன்றதுக்காக பணத்தை அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அடுத்தபடியாக நாமளே அப்ளை பண்ணலாமா அல்லது ஏஜென்ட் மூலமா அப்ளை பண்ணலாமா? நீங்களாகவும் பண்ணலாம், ஏஜென்ட் வழியாகவும் பண்ணலாம். உங்களுக்கு இது சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதனால் உங்களால் முடிஞ்சால் நீங்களே டைரெக்டாக பண்ணுங்கள். நான் ஒரு ஏஜென்ட் மூலமாக பண்ணேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஏஜென்ட்டுக்கும் முன்கூட்டியே பணத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை, பணமே தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே ஒரு கண்ட்ரிலையும் அவங்களுக்கான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு ஏஜென்ட்ஸை அவங்களே வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு வர யூனிவர்சிட்டியை அந்த ஏஜென்ட்டுகளுக்கு பைசா பே பண்ணணும். அதனால் நீங்கள் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்கள் எதுவும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்த ஏஜென்ட்டோட லிங்க்கை நான் உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட தகுதிகள் மேட்ச் ஆகுமேயானால் அவங்க உங்களுக்கு விசா ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது போல் பல ஏஜென்ட்டுகள் இந்தியாவிலேயும் இருக்காங்க. நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி பக்கத்துலேருந்து ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க கொண்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பணம் பெற்றுக்கொள்வார்கள். அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இங்கே படிக்கணும்னு. அதற்கான தகுதிகளாக உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்குது, தேவையான அளவு பணம் இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஆங்கில தகுதிக்கும் நீங்கள் IELTS முடித்து ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் செப்டம்பர் இன்டேக் இருக்குது, அது ஸ்ப்ரிங் இன்டேக்குன்னு சொல்லுவாங்க, அது செப்டம்பர் மாதத்தில். பின்ன ஜனவரியில் ஒரு இன்டேக் இருக்குது, அது சில யூனிவர்சிட்டி இருக்குது, சில யூனிவர்சிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் மேல ஒரு இன்டேக் இருக்குது, அதுவும் சில யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆனால் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிறது செப்டம்பர் இன்டேக் கண்டிப்பாக இருக்கும். செப்டம்பர் இன்டேக்குக்கு நீங்கள் ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கும் மேலேயும் கூட சில யூனிவர்சிட்டிஸ் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு விசா வரத்துக்கு டிலே ஆகும். அதனால் ஜூனுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம். யூகே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டடி விசா ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னா, நீங்கள் முதல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அவங்க ஒரு CAS லெட்டர்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதாவது அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். அதோட சேர்த்துட்டு வேறு சில டாக்குமெண்ட்ஸு விசா ப்ராசஸில் அது நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது யூனிவர்சிட்டியை கைட் பண்ணுவாங்க அந்த லிங்க்கோட. நீங்கள் மற்ற சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் கனடாவில் பார்த்தீங்கன்னா
அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த லெட்டர், ஆஃபர் லெட்டர், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுமே எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது ஒரு லென்த்தி ப்ரொசீஜர் இருக்கும். அவங்க உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் யூகேவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த லெட்டர் கிடச்சதுன்னா 90% உங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஏன்னா இதில் ரிஜெக்ஷன் இருக்காது. அதுக்காக தான் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருந்தே உங்களோட க்ரெடிபிலிட்டி, உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அதனால் இந்த லெட்டரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்னிஷ் பண்ண வேண்டிய விஷயங்களை கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். விசா ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. இனி அடுத்து விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா, விசா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே விசா கிடைக்கும். அதுக்கு முன்னால் உங்களுக்கு அதை விட அர்ஜென்ட்டாக வேணும்னா எக்ஸ்பிரஸ் விசா அப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் கூடுதல் பணம் செலவாகும். அது 1 வாரத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கிடைச்சிட்டு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட விமான டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஏன்னா செப்டம்பர் இன்டேக்குக்கு எல்லோரும் வர சமயத்தில் அந்த மந்தில் டிக்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே புக் பண்ணி வைக்கிறது நல்லது. உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கூட டிக்கெட் இருக்கலாம். அதனால் நீங்கள் 3 மாதம் முன்னாடியோ 4 மாதம் முன்னாடியோ கூட டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, விசா கிடைக்குமோ கிடைக்காதோ போக மாட்டோமோன்ற டவுட் இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது விசா டிக்கெட் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 லட்சம் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு விஷயம், நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணுறது இல்லைன்னா இந்த மாதிரி வரும்போது நீங்கள் டிக்கெட்டை பிரேக் பண்ணி 2 டிரான்சிட்டான விசா எடுக்கிற மாதிரி டிரான்சிட் எடுத்துகிட்டு வர டிக்கெட் மாதிரி புக் பண்ணிங்கன்னா ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு. உதாரணமாக நீங்கள் இந்தியாவிலேருந்து துபாய் போயிட்டு துபாயிலேருந்து டர்க்கியிலேருந்து யூகே வர மாதிரி டிக்கெட் எடுக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக யோசிக்க வேண்டியது, அந்த இன்ட்ரான்சிட்டில் இந்தியன்ஸ்க்கு விசா கிடைக்கணும். அதில் நீங்கள் இன்ட்ரான்சிட் பண்ணும்போது விமான நிலையத்திலேருந்து வெளியே போயிட்டு திரும்பி வராமல் உள்ளுக்குள்ளவே மாற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஒரே அந்த விமான நிறுவனமே உங்களை லக்கேஜை மாற்றி கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லாமல் நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிலையோ அல்லது வேறு கண்ட்ரிலையோ இன்ட்ரான்சிட்டில் வெளியே போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு விசா பிரச்சனை வரும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, உங்களுக்கு இங்கே வந்து சேஃபாக சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதன் பிறகு ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு உங்களோட விசா என்ட்ரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்குள்ளே அந்த ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியும். அந்த நம்பர் வச்சு உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறதுக்காக அந்த நம்பர் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த என்ஐ நம்பர், நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் முதல்ல வாங்கிடுங்க. அதை வாங்கின பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாணவர்களும் 20 மணி நேரம், வாரத்துக்கு 20 மணி நேரம் இங்கே பகுதி நேரத்தை வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி வேலை கிடைக்கும், எந்த ஊரில் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி வேலை கிடைக்குமா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே பதில், நீங்கள் இந்தியாவில் என்ன வேலை பண்ணியிருந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அது இங்கே சம்பந்தமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகிற வேலை வந்து ரொம்ப பேசிக் லெவலான வேலை தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் காலர் ஜாப் எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஒரு வேர் ஹவுஸ்லேயோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டில் ரெப்ளனிஷ் பண்ணுற வேலையோ அல்லது ஃபுட் டெலிவரி கொடுக்குற வேலையோ அல்லது பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது, பெட்ரோல் போடுறது மட்டும் இல்லை அதில் சேல்ஸும் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் வாரத்துக்கு 20 மணி நேரம் மட்டும் செய்கிற மாதிரியான வாய்ப்பு தான் இருக்கும். இதுவும் பல பேருக்கு கிடைக்காத சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிவிங் காஸ்ட்டுக்கான உள்ள ஃபண்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வேலை கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் சர்வைவ் ஆகலாம். வாய்ப்பு இருந்தாலும் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, உங்களுக்கு வேலை கிடைக்கல, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இருக்கிறது, உங்களோட அந்த பணத்தை செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. எந்த மாதிரியான சிட்டியில் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வேலைகள் எல்லா சிட்டிலையுமே இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டியும் இது போல் யூனிவர்சிட்டியை சுற்றி உள்ள பகுதிகளில்
இந்த மாதிரி நிறுவனங்கள் வேலைகள் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மள மாதிரி வர இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி மட்டும்தான் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதில் உங்களுக்கு அமேசான் வேர்ஹவுஸாக இருக்கலாம், இல்லை டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு ஹோட்டல்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்க 20 மணி நேரமாக 4-5 ஸ்டூடெண்ட்ஸை எம்ப்ளாய் பண்ணுறது மூலமாக அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுது. இதே மாதிரி வேலைகளில் நீங்கள் போகும்போது என்ஐ நம்பரோடு போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வேஜஸ் இப்போதைக்கு 12.5 பவுண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மணிக்கு 12.5 பவுண்ட் கிடைக்கும். இதில் வாரத்துக்கு உங்களுக்கு 20 ஹவர்ஸ் வேலை செய்யலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர் சேனலில் உங்களுக்கு என்ஐ நம்பரோடு போய் வேலை செய்யாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போயிட்டு கேஷ் ஆன் ஹேண்ட் மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, கடைகள்லையோ இதுலேயோ ஹோட்டல்லையோ போய் வேலை செய்யும்போது உங்களுக்கு 20 மணிக்கு அதிகமாகவும் வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது இந்த மினிமம் வேஜஸுக்கும் கீழே இருக்கும். ஏன்னா நீங்கள் இது ஒரு இல்லீகலான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் 20 மணிக்கு அதிகமாக வேலை செய்கிறதுக்காக நீங்கள் காசு கேஷாக வாங்குறீங்க. அதுக்கு அக்கௌண்ட் இருக்காது. கொடுக்குறவங்களும் அவங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அவங்க கேஷாக கொடுக்கறதுனால நீங்களும் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அந்த லீவரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு குறைவான சேலரி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஹோட்டல்களில் மணிக்கு 5 பவுண்டு கூட கொடுக்குறாங்க. சில பேர் 6-7 பவுண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க. அது உங்களோட இஷ்டம். ஆனால் யூனிவர்சிட்டியில் ஒன்ஸ் நீங்கள் சேர்ந்த பிறகு உங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கிளியராக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களோட வகுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3லிருந்து 4 வகுப்புகள் இருக்கும். சில வாரங்களில் 2 வகுப்புகள் இருக்கும். அது ஒரு வகுப்பும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 10 மணி நேரம் தான் நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே செல்ஃப் டியூட்டிங் மெத்தட், அதாவது நீங்களாக போய் படிச்சிங்க. நான் சொல்கிறது மாஸ்டர் டிகிரி பொறுத்த வரைக்கும். பேச்சுலர் டிகிரி வரைக்கும் வேறு சில நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களோட படிக்கிற காலம் ஜாஸ்தியாகும், யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்டுங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி டீம் ஒர்க்கெல்லாம் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் தான் யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 3 நாள் தான் இருக்கும். அது ஒரு நாளில் 2 மணிலேருந்து 3 மணி 4 மணி வரைக்கும் 4 மணி நேரம் தான் அதில் இருக்க போகிறீங்க. மேக்ஸிமம் 12 மணி நேரம் தான் ஒரு வாரத்தில் இருக்கும். ஆகவே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட போகிற அந்த 20 ஹவர்ஸ் வேலையை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு என்றைக்கு பண்ணுறோன்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த பல பேர் சில ஸ்டூடெண்ட்டுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 20 மணி நேரத்தை கேஷ் ஆன் ஹேண்ட் ஜாப் மூலமா அதிக சம்பளம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த யூனிவர்சிட்டியில் அந்த 3 நாள் கிளாஸை கூட அட்டென்ட் பண்ணாமல் வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக 20 மணி நேரம் பேசிக் சேலரியில் ஒர்க் பண்ணுற மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமும் நீங்கள் கூடுதலான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய குறைந்த வருமானம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக எதையும் அச்சீவ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி இல்லீகலாக கூடுதல் நேரம் வேலை செய்யும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் அட்டெண்டன்ஸ் பாதிக்கப்படும். ஒன்ஸ் நீங்கள் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களோட அட்டெண்டன்ஸ் ரெகுலராக மெயின்டைன் பண்ணப்படும். அது ஹோம் ஆஃபீஸ், அதாவது இமிக்ரேஷன் மினிஸ்ட்ரிக்கு அவங்க யூனிவர்சிட்டி அட்டெண்டன்ஸை அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டியிலும். ஏன்னா உங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது, உங்களோட ஸ்டூடெண்ட் விசாவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது அந்த யூனிவர்சிட்டி தான். அதனால் உங்களோட அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது யூனிவர்சிட்டியோட கடமை. நீங்கள் அட்டெண்டன்ஸை ஒழுங்காக வர தவறினால் அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதும் யூனிவர்சிட்டியோட கடமை. அதனால் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அட்டெண்டன்ஸை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. சில நேரம் நீங்கள் உங்களோட அட்டெண்டன்ஸை உங்களோட நண்பர்கள் மூலமாகவோ அல்லது யார் மூலமாகவோ செஞ்சு ஏதாவது நீங்கள் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகல, யூனிவர்சிட்டி அட்டெண்டன்ஸ் கோடை வாங்கிட்டு நீங்கள் மொபைலில் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதனால் அட்டெண்டன்ஸ் மேட்ச் ஆகிடுச்சினாலும் நீங்கள் வெளியே இருக்கும்போது வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போதோ அல்லது வேறு எங்கேயாவது நடந்து போகும்போதோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது, ஏதோ ஒரு சச்சரவில் மாட்டுறீங்க, அதில் இப்போ போலீஸ் வந்து கேட்கும்போது நீங்கள் யார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் இந்த ட்ரெயினில் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஆகிருக்கு, ஆனால் நீங்கள் வெளியே இருந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கீர்கள் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கீர்கள், இல்லை ஒரு விபத்தில் மாட்டியிருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அது பிரச்சனையாக முடியும். உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறதா காமிச்சிட்டு வெளியே இருந்ததுனால இது ஒரு யூனிவர்சிட்டிக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அதனால் அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ண முடியலைன்னா, ஏதாவது உங்களுக்கு உண்மையிலேயே உடம்புக்கு முடியலைன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். ஆனால்
இந்த மாதிரி அட்டெண்டன்ஸில் தவறான விஷயங்களை செய்யாதீங்க. இது உங்களுடைய இறுதியாக உங்களோட தேர்தல் ரிசல்ட்டுகளை பாதிக்கும். உங்களோட ரிசல்ட்டுகளை ஒத்தி வைக்கவோ அல்லது உங்களை தேர்வு எழுதாமல் தடுக்கவோ இல்லை உங்களோட ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய வகையில் செய்யவும் யூனிவர்சிட்டியால் முடியும். அதனால் இவ்வளோ பைசா ஸ்பெண்ட் பண்ணி வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததாக எங்கே தங்குவது, அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் யூனிவர்சிட்டி அக்காமடேஷன் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கூடுதல் செலவு உள்ளதாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். உங்களுக்கு தனியாக வாட்ரு எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் கட்ட வேண்டியதில்லை, எல்லாம் இன்க்ளூடடாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நீங்கள் கூடுதல் நேரம் யூனிவர்சிட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைப்ரரி முதலானதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதில்லை. அதில் ட்ராவலில் கொஞ்சம் பணம் மிச்சமாகும். அதெல்லாம் சேர்த்துட்டு யூனிவர்சிட்டி அக்காமடேஷனில் கொஞ்சம் பணம் கூடுதலாக இருக்கும். அதை விட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அல்லது நீங்கள் ஆன்லைனில் பல ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் யூனிவர்சிட்டி அடுத்து இருக்கிற இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுத்து தங்கிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் அது போல் நிறைய ஸ்டூடெண்ட் குரூப் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட மாநிலத்தில் உங்களுக்கு ஊருக்குள்ளே இருக்கிறவங்களோட சேர்ந்து குரூப்பில் நீங்கள் அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்காமடேஷனுக்கான செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 250 பவுண்ட் பர் மந்த். அதாவது 250 பவுண்டிலிருந்து ஒரு 400 பவுண்டு வரைக்கும் அக்காமடேஷன் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 2-3 மாணவர்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஆகும். நீங்கள் தனியாக ஒரு மாணவர் மட்டும் ஒரு ஃப்ளாட், ஒரு ஸ்டுடியோ ஃப்ளாட் மாதிரி இருக்கிறதுனா உங்களுக்கு 700 பவுண்டிலேருந்து 1000 பவுண்டு வரைக்கும் கூட ஆகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால கவுன்சில் டேக்ஸ் இல்லாத இடங்களில் தங்குறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சில் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் வேறு பொதுவான இடத்துல போய் வசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கவுன்சில் டேக்ஸ் வரும். அது ஒரு மாதத்துக்கு நீங்கள் தங்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பவுண்டுலேருந்து 150 பவுண்டு வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. அது இல்லாமல் உங்களுக்கு சில இடங்களில் பார்க்கும்போது இந்த 400 பவுண்டு மந்த்துன்னு வரும்போது அதுக்குள்ளவே உங்களோட எல்லா பில்ஸும் இன்க்ளூட் ஆகிடும். சில இடங்களில் நீங்கள் 250 பவுண்டு வரும்போது உங்களோட கரண்ட்டு பில்லு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதெல்லாம் சேர்ந்து மேலும் ஒரு 70 பவுண்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் யூகேயில் வந்தாச்சு, யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்சாச்சு, அக்காமடேஷன் கிடைச்சாச்சு, காலேஜ்லேயும் சேர்ந்தாச்சு, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இது உங்களோட ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 முதல் 4 வகுப்புகள் இருக்கும். அதில் பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டியில் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. அவங்க உங்களோட ரெஃபரன்ஸஸ் கொடுப்பாங்க, புக்ஸுக்கான ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் லைப்ரரியிலேருந்தோ அல்லது ஆன்லைன்லேருந்தோ எடுத்து நீங்கள் படித்து நீங்களாக சொந்தமாக தான் படிச்சுக்கணும். யூனிவர்சிட்டியில் அவங்க டீச் பண்ணுறதுக்குன்னு எதுவும் இல்லை. மேபி நீங்கள் படித்ததை வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்டுகளோட டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்களாக எதுவும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இது உங்களோட ஓன் இனிஷியேட்டிவில் நீங்கள் எந்த அளவுக்கு புக்ஸ் எடுத்து எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணி படிச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். அடுத்ததாக அதில் தேர்வு, இந்தியாவில் இருக்கிற மாதிரி தேர்வுகள் இருக்காது. இதில் அசைன்மெண்ட்ஸு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அசைன்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு அது என்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், எந்தெந்த படிப்புக்கு என்ன மாதிரி அசைன்மெண்ட் இருக்குன்ற நான் வேறு ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் அவங்க சொல்கிற அளவுக்கு மேபி ஒரு 6000 வேர்ட்ஸோ இல்லை 10,000 வேர்ட்ஸோ 4000 வேர்ட்ஸ் அந்த மாதிரி வேர்ட் லிமிட்டுக்குள்ளே அவங்க சொல்கிற டாப்பிக்கில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாடியூலுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் குரூப்பாகவும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இதில் அவங்க வச்சுருக்கிற கேட்ச் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே பண்ணியிருக்கிறத சப்ஜெக்ட் எடுத்து காப்பி பண்ணிங்கன்னா அதை அவங்களோட சிஸ்டத்தில் கண்டுபிடிக்கும். அது உங்களுடைய மார்க்குகளை பாதிக்கும், ஃபெயில் ஆக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை சொந்தமாக நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் அதை ரெஃபரன்ஸ், நீங்கள் படித்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு அது மூலமாக சொந்தமாக செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அசைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபைனல் செமஸ்டரில் ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காகவோ அல்லது டிசர்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேப்பர் சப்மிஷனாகவும் இருக்கும். அது ரிசர்ச் போல ஒரு சப்மிஷனாக இருக்கும். அதை நீங்கள் குரூப்பாக பண்ணலாம். அதில் குரூப் ஆக்டிவிட்டியில் அவங்க குரூப்பில் எல்லாருமே பண்ணியிருக்கிறதோட உங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அதை வச்சு தான் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்த டிகிரி ஒரு படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலான்னா, உண்மையை சொல்ல போனால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது அப்புறம் எதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டிகிரி வாங்குறோன்னா அது உங்கள் விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிகிரியால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, இல்லை எதுவாக இருந்தாலும்
அந்த நீங்கள் வாங்கக்கூடிய இந்த டிகிரிக்கும் நீங்கள் இங்கே செய்ய போகிற வேலைக்கும் அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறது இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் எல்லோரும் எதுக்கு இங்கே வந்து படிக்கிறோம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. சொல்லப்போனால் இதுதான் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை சொல்லாமல் ஆரம்பத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இப்போது இவ்வளோ பிரச்சனை இதனால் உங்களுக்கு வேலை கிடைக்க போகிறது இல்லைன்னா எதுக்காக நீங்கள் இங்கே படிக்கிறீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வேலை இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் என் மூலமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடிய எந்த டிகிரியாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்க போகிறது இல்லை. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ட்ரி இன்ட்டு யூகே. உங்களுக்கு யூகேயில் வர்றதுக்கான ஒரு வழி தான் இந்த ஸ்டூடெண்ட் விசா. ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு அல்லது உங்களை வரவழைக்கிறதுக்கான ஒரு வழி தான். நீங்கள் வந்துட்டு இங்கே படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள் இங்கே தங்கிறதுக்கான விசா கிடைக்கும். அந்த 2 ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு உங்களுக்கான அடுத்த விசாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இங்கே வசிக்க முடியும். அந்த 2 ஆண்டுகளுக்கு தங்கிறதுக்கான ஒரு ஃபீஸாகத்தான் இந்த டிகிரியை பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. நானும் அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆகவே ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்தியாவிலையோ இல்லது இந்தியாவில் இருந்து வேறு எங்கேயாவது நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இனி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். நான் வந்து ஏற்கனவே ஒரு பேச்சுலர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இதில் வந்து ஒரு மாஸ்டர் பண்ணணும், யூகேயில் மாஸ்டர் பண்ணணும், அது பண்ணனா எனக்கு வேறு நல்ல வேலை கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற இடத்துல இந்தியாவிலையோ அல்லது வேறு இடத்துலையோ வேறு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். அல்லது என்கிட்ட ரொம்ப காசு இருக்குது, எனக்கு டிகிரி இல்லை, யூகேயில் படித்த மாதிரி ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா எனக்கு அது நல்லா இருக்கும்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, நான் போய் யூகேயில் படிச்சுட்டு வந்து அந்த பிஸ்னஸை பெருசாக பண்ண போகிறேன்னா நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பணம் இருக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஆனால் இந்த படிக்கிறத வச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் போய் எதுவுமே பண்ண முடியாது. அது இங்கே படிக்கிற விஷயம் அங்கே பயனளிக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த காசையை அந்த பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அங்கேயே இருந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது நல்லது. ஆகவே இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் பணம் இருக்குது, இதை நான் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படிச்சுட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியது. உங்களுடைய குடும்ப பின்னணியும் உங்களுடைய தகுதிகளையும் யோசித்து இதை பற்றி முடிவெடுக்கலாம். ஏன்னா நீங்கள் படிக்க போகிற ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்க போகிறது உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் எதை படிக்க போகிறீங்க, எதை படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட்டு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பற்றி. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இங்கே வந்து படித்தவங்களுக்கு அவங்க படித்த துறையில் வேலை கிடைக்கல. அப்போ எப்படி வேலை கிடைச்சிருக்குதுன்னா அவங்க கிடைச்ச துறையில் வேலை செய்கிறாங்க, அல்லது அவங்க ஏற்கனவே இருந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கில்ஸை வச்சு மட்டும்தான் வேலை கிடைக்குது தவிர இங்கே படிக்கிறத பற்றி யாரும் கண்டுக்க போகிறது இல்லை. அதில் சில பேர் உதாரணமாக மெக்கானிக்கல் சிவில் படித்தவங்க கூட அதில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் இனியும் வேக்கன்சி இருக்குது. ஆனால் அதற்கும் உங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது, ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அது உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே அந்த துறையில் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். சிலர் கிராஃபிக் டிசைனர்ஸ் போன்ற ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், உங்களுக்கு உண்மையிலேயே ஒர்க்கு தெரியும், உங்களால் கிராஃபிக் டிசைன் பண்ண முடியும்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கில்ஸ் மட்டும்தான் பயன்படும். இங்கே நீங்கள் படிச்சுட்டு புதுசாக வந்து கிராஃபிக் ஸ்கில்ஸ் நான் படிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு வேலை வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆகவே நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா நீங்கள் இந்த 2 வருஷம் இங்கே தங்கிக்கிறதுக்கான உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே வேறு வேலையை பார்த்துக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த 2 வருஷத்தில் வர்றவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க படிக்கிற நேரத்துலேயும் அவங்களுடைய ஃபேமிலியும் கொண்டு வரலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியும் குழந்தைகளையும் கொண்டு வரலாம், பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரையும் குழந்தைகளையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போது அதையும் தடை செய்திருக்கிறார்கள். இப்போ ஒன்லி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 2 ஆண்டுகள் இங்கே தங்க முடியும், அது மாஸ்டர் டிகிரிக்கு உள்ளவங்களுக்கு. அதுக்கு பிறகு அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் துறைகளை வேலைகள் எந்த துறையிலையாவது வேலை வித் விசா, அதாவது உங்களை விசா ஸ்பான்சர் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் தேடிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து இங்கே இருக்கலாம். அது எந்த மாதிரி துறைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில துறைகள் இருக்குது, அதில் மட்டும்தான் இப்போதைக்கு விசா கிடைக்குது. அது இல்லாமல் ஹெல்த் கேர் செக்டரில் இனியும் விசா கிடைக்குது. அந்த ஹெல்த் கேர் செக்டர்லையும் நிறைய காம்படிஷன் இருக்குது. அதாவது நீங்கள் டாக்டராகவும் நர்ஸாகவும் அல்லது கேரர், வயசான கேர் ரூமில் வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய வேலைகள், இதுக்கு மட்டும் விசா கிடைக்குது. அந்த விசா கிடைச்ச பிறகு நீங்கள் ஃபேமிலியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதிலும்
நிறைய காம்படிஷன் இருக்குது. அதுக்கும் கூட இப்போ நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆகவே இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க மூலமாக விசா கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 ஆண்டுகள் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லை எனக்கு இது மட்டும்தான் ஆப்ஷன், இங்கே தான் தங்குறேன்னா நீங்கள் உங்கள் முடிவை 1 முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை யோசித்து எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. இறுதியாக இந்த யூகே விசா ப்ராசஸில் இருக்கக்கூடிய சில தவறான தகவல்கள் அல்லது வதந்திகளை பற்றி சொல்லிவிட்டு முடிக்கிறேன். முதல் விஷயம் வந்து நீங்கள் ஆங்கில தகுதி அந்த நான் சொன்ன IELTSஓ எதுவுமே இல்லாமல் யாராவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அது மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க போவது இல்லை. அதுக்கடுத்து ஏஜென்ட் உங்களுக்கு முன்கூட்டியே பணம் கேட்டு உங்களுக்கு விசா வாங்கி தரதுக்காக பணம் கேட்டால் யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஏன்னால் ஏஜென்ட்டுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் மீறி யாராவது உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பணத்தை ஏமாறாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதன் பிறகு இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி கேட்கும்போது சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு 100 பவுண்டில் ரூம் கிடைக்கும், இங்கே தங்கிக்கலான்னு. அது மாதிரியான வதந்திகளை நம்பாதீர்கள். ஒரு மினிமம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 250 பவுண்ட் இருந்தால் தான் ஒரு டீசெண்டான ஷேரிங் ரூமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சொல்லப்போனால் ரொம்ப மோசமான ஒரு பழைய பில்டிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒருத்தராக இருக்கிறது வேண்டுமானால் அது போல் ரொம்ப குறைவான இதில் கிடைக்கும். அதனால் மினிமம் ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் நிறைய கூகுள் பண்ணினாலும் உங்களுக்கு நிறைய விவரங்கள் கிடைக்கும். மற்றவங்க சொல்கிறத நம்பி அதை ஏமாறாதீர்கள். ஓரளவுக்காவது பைசா கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு போயிருக்கான், அவன் வந்து ஒரு வாரத்துக்கு 60 மணி நேரம் வேலை பண்ணால் யூனிவர்சிட்டி ஃபீஸை கூட அவன் சொந்த பணத்தில் அடிச்சிட்டான்லாம் சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீர்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான நேரங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இல்லீகலாக சட்டவிரோதமாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக உங்களுக்கு வேலை கொடுப்பவர் அதற்கான ஏற்ற மாதிரி உங்கள் சம்பளத்தை குறைச்சி தான் கொடுப்பாங்க. 12.5 பவுண்ட் பர் ஹவர்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு 5 பவுண்டு வரைக்கும் குறைச்சி தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜாஸ்தி வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உழைப்பும் நேரமும் வீணாகுமே தவிர பைசா அதிகமாக கிடைக்காது. அது இல்லாமல் உங்களோட யூனிவர்சிட்டியில் அட்டெண்டன்ஸ் பாதிக்கப்படும். அதன் மூலமாக வேறு சட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு ஆன்லைனில் மார்க்கெட்டிங் அல்லது ஆன்லைனில் ஏதாவது இமெயில் அனுப்புறது அந்த மாதிரி வேலைகள் சில பேர் கொடுப்பாங்க. சில பேர் கிரிப்டோ கரன்சியில் ஈடுபட சொல்லி மெசேஜஸ் வரும். இது எல்லாமே ஸ்கேம் தான். உங்களுக்கு யாராவது ஆன்லைன் வழியாவோ மொபைல் வழியாவோ உங்களுக்கு வேலை தரேன்னு சொன்னாங்கன்னா அது கண்ணை மூடிட்டு நீங்கள் நம்பலாம். இது 100% வதந்தி, புரளி, ஸ்கேம். அதில் நீங்கள் ஈடுபடாதீங்க. அப்படி நம்ம ஈடுபட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இந்த நாட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களோட NI நம்பர், நேஷ்னல் இன்சூரன்ஸ் நம்பர் கிடைச்சிடும். அதன் மூலமாக உங்களுடைய எல்லா விவரமும் அரசுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் இது போல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, நீங்கள் 20 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு 20 மணி நேரத்துக்கு 12.5 பேசிக் சேலரி தான் எல்லாருமே கொடுப்பாங்க. அதை விட அதிகமாக கொடுக்க மாட்டார்கள். இன்கேஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அது அந்த NI நம்பர் வழியாக உங்கள் வங்கியில் எவ்வளோ பணம் வருதுன்றதை அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. அது தவிர நீங்கள் இந்த கேஷ் ஆன் ஹேண்டில் வேலை செய்யும்போது உங்களுக்கு யாராவது இந்த ஸ்கேம் பணம் பண்ணுறது, இது சில பேர் கணக்கில் வராத பணத்தை மாற்றுவதற்காக கூட இது போல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. அதாவது மாதம் உங்களுக்கு வாரத்தில் ஒரு 1000 பவுண்டு போட்டுட்டு அதுக்கு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா வேறு அவங்க ஒரு அக்கௌண்ட்டு கொடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்ப சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வங்கி கணக்கில் இல்லாத பணம் வர்றது போகிறது டிரான்சாக்ஷன் வந்துட்டு திரும்பி போயிட்டாலுமே கூட அது உங்களுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனையாக முடியும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு முடக்கப்படும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைவாகும். அதை நீங்கள் மீட்டெடுக்கவே முடியாது. வேறு வங்கி கணக்கும் திறக்க முடியாது. இந்தியாவில் உள்ள வங்கியில் கூட நீங்கள் வேறு கணக்கு ஓப்பன் பண்ண முடியாது. அதை NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியாது. மொத்தத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக விசா அப்ளை பண்ணுறது, நீங்கள் ஒரு வேலை கிடைச்சிட்டு விசா அப்ளை பண்ணாலும் சரி அல்லது கிராஜுவேட் விசா அப்ளை பண்ணுறதுனாலும் சரி எல்லாத்துமே இந்த கிரெடிட் ஸ்கோர் உங்களை பாதிக்கும். நீங்கள் எதுவும் பொருட்களை வாங்குறதோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோர் பாதித்தாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அதற்கு பிறகு நீங்கள் வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அது மட்டும்
வேறு எதுவும் வாங்கவும் முடியாது. இடம், கார் எது வாங்குறதுனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும், எதுவும் பண்ண முடியாது. அதனால் இது போல் ஸ்கேம்னு 100% ஸ்கேம்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் செய்கிறதுனா யோசித்து, 1க்கு 2 முறை யோசித்து இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. படித்து முடித்த பிறகு எனக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வேலை செய்த தகுதி இருக்குமானால், ஸ்கில்ஸ் இருக்குமானால், கான்டாக்ட்ஸ் இருக்குமானால் அதன் வழியில் முயற்சி செய்து பாருங்கள். கிடைத்தால் வாழ்த்துக்கள், கிடைக்காவிட்டால் எதையும் எதிர்பார்த்து தயாராக இருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, அவனுக்கு ஒரு போன உடனே வேலை கிடச்சிச்சு, அவன் கிராஜுவேட் விசா கூட எடுக்கலை, அவன் இந்த கோர்ஸ் முடித்த உடனே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 வருஷமாக இங்கேருந்து பார்க்குறேன். ஒருவேளை 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நிலைமை இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஹெல்த் கேர் செக்டரில் தான் இருக்குது. அதுக்கும் ரொம்ப காம்படிஷன் இருக்குது. அது இல்லாமல் வேறு மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. இப்போ முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் அடுத்து படித்து முடித்த பிறகு உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கணுன்னா, விசா கிடைக்கணுன்னா அதற்கான சேலரி த்ரெஷ்ஹோல்ட், மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணுன்றதை அரசாங்கம் இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே 18,000 பவுண்ட் ஒரு வருஷத்துக்கு சேலரியாக இருந்ததை இப்போ 38,000 பவுண்டாக அரசு மாற்றி அமைத்திருக்கிறது. அதனால் 38,000 பவுண்டு பர் இயருக்கான சம்பளம் இல்லாத உங்களுக்கு வேலை கிடைக்குமானால் அதனால் உங்களுக்கு விசா கிடைக்க வாய்ப்பில்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படித்த அந்த வேலையோட ஒரு SOS கோட் என்று சொல்ல ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை அனுசரித்து உங்களுக்கு முதல் 2 ஆண்டுகள், நீங்கள் விசா கிடைக்கும்போது முதல் 2 ஆண்டுகள் அந்த கோடுக்குள்ள சம்பளத்தில் வேலை கிடைக்க உங்களுக்கு விசா கிடைக்கும். அது அந்த 38,000 விட குறைவாக இருக்கும். 31,000, 35,000 அது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் 3 வருஷம் வேலை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் அவங்க ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். COS லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் அவங்க 3 வருஷம்னா 3 வருஷம் உங்களுக்கு எந்த வேலையும் சேலரி கொடுக்க போகிறோன்றதை அவங்க கிளியராக சொல்ல வேண்டியிருக்கும். முதல் வருஷம் 31,000, 2வது வருஷம் 35,000, 3வது வருஷம் மினிமம் அந்த 38,000 அவங்க சொல்லியிருக்கிறது கொடுத்தே ஆக வேணும். அப்போ தான் அந்த 3 வருஷத்துக்கான அந்த விசா உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஆரம்பத்துலேருந்தே அந்த 38,000 இருந்தால் உங்களுக்கு அந்த விசா கிடைக்கும். அடுத்ததாக இது எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலும் நீங்கள் ஆர்வத்தோடு வந்து UK வந்தே தீரும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் வெல்கம், உங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, அதிகமாக நீங்கள் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்குது. நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 25 கிலோ தான் லக்கேஜ் கொண்டு வர முடியும். அதுக்காக லக்கேஜுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான துணிமணிகள் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். பாத்திரங்கள் மற்ற எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். துணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வருஷம் முழுசுமே இங்கே வந்து ஒரு AC போட்ட மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் உள்ளே என்ன ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னு தெரியாது. மேலே வந்து ஒரு ஃப்ளீஸோ அல்லது ஒரு ஜாக்கெட்டோ தான் போட போகிறீங்க. அதனால் உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிஷர்ட்டோ ஷர்ட்டோ கொண்டு வாங்க. நீங்கள் எதை வேணாலும் கொண்டு வாங்க, ஆனால் கொஞ்சமாக கொண்டு வாங்க. ஏன்னா அது நீங்கள் மேலே ஒரு ஜாக்கெட் போட்டு கவர் பண்ண போகிறீங்க. ஜாக்கெட்டு நல்ல ஒரு ஜாக்கெட்டு, நல்ல ஒரு பாலிஸ்டர் பஃப் ஜாக்கெட் மாதிரி திக்கான ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. சின்னதாக மெலிசான ஜாக்கெட்டு இந்த குளிருக்கு தாங்காது. அதனால் ஒரு ஜாக்கெட், நல்ல ஜாக்கெட் வாங்கி அது உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பயன்படும். அதே மாதிரி ஒரு ஜீன்ஸு வாங்கிக்கோங்க. ப்ரெஃபரபிளி பிளாக் கலர் ஜீன்ஸு. வேணும்னா நார்மல் இன்னொரு ப்ளூ கலர் ஜீன்ஸும் வாங்கிக்கோங்க. 2 ஷர்ட்டு வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ளை சட்டை, ஒரு கருப்பு சட்டை. ஏன்னா நீங்கள் எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் கருப்பு சட்டையும் அல்லது வெள்ளை சட்டையாக தான் இருக்கும். அதே மாதிரி கருப்பு பேண்ட்டு அது ஜீன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு அதிக நாள் யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். அது மாதிரி வாங்கிக்கோங்க. அது தவிர வேறு எந்த துணியும் நான் கொண்டு வரத்துக்கு சொல்ல மாட்டேன். அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் அவசியம் இருக்காது. அது நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போவும் மேலே வந்து ஜாக்கெட் போட்டு தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி அந்த ஜாக்கெட்டு கூட அதிக பணம் ஸ்பெண்ட் பண்ணி இந்தியாவிலேயோ பிராண்டடாக வாங்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பயன்பட போகிறது இல்லை, அது யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. நீங்கள் இங்கே வந்துட்டு கூட
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைமார்க்கில் போயிட்டு டிஷர்ட்டும் இந்த பிளாக் ஜீன்ஸு, பிளாக் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு எல்லாமே அங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கிடைக்கிற விலை. சில இந்த மாதிரி நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டு பிளாக் ஒயிட் ஷர்ட் எல்லாம் அதை விட சீப்பாகவே கூட இங்கே ப்ரைமார்க் முதலான ஸ்டோர்ஸில் கிடைக்கும், அங்கே வாங்கிக்கலாம். ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்துட்டு எல்லா சிட்டிலையுமே டவுன்லேயுமே சேரிட்டி ஷாப்னு இருக்கும். அதாவது நன்கொடைக்காக கிடைக்கிற துணிகளெல்லாம் வாங்கி அவங்க வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடைகளில் உங்களுக்கு நல்ல நல்ல பிராண்டட் ஜாக்கெட்ஸ் கூட கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த துணிமணிகளுக்காக அதிக பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டவுன்லேயுமே ஏஷியன் க்ராசரி ஸ்டாப் இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு எல்லா விஷயமுமே கிடைக்கும். அதுக்காக நீங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேருந்தே வாங்கிக்கலாம். இனி வேறு உங்களுக்கு இந்த யூகே விசாவை பொறுத்த வரைக்கும் அல்லது இங்கே வாழறதை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.